Good morning. Good morning, sir. Yes, good morning to all. Good morning to all. Good morning, sir. Good morning, good morning. Happy morning, sir. Morning, ma. Good morning, sir. Good morning. எல்லாருமே மைக்கை அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்க பேரை மட்டும் வைத்துக் கொண்டால் போதும். நீங்க இந்த அபிலேஷ் வந்து அயாம் அபிலேஷ் அப்படிலாம் வச்சிருக்காரு. இந்த மாதிரியான அடைமொழிகள் வேண்டாம். பொதுவா முட்டரவி, வெல்டிங் குமார், போண்டாமணி, குட்ட கார்த்திக்கு, வெள்ள காசி இப்பெல்லாம் பேர் வச்சுப்பாங்க. அந்த ரேஞ்சில் நாம் வச்சுக்கூடாது. நாம் வந்து மாணவர்கள், அதனால அபிலேஷ்னா அபிலேஷ் தான், ஆபித் ஆபித் தான், ஆனஸ் ஆனஸ் தான், பாலகுரு பாலகுரு தான், பந்தா பாலகுரு, பக்கா பரத், டான் விஜய், டிக்டாக் தீபக் இப்பெல்லாம் வச்சுக்கிட்டா அது மாணவர்களுக்கான அழகான விஷயம் அல்ல. இதுவரைக்கும் வைத்துக் கொண்டவர்களை மாற்றிக்க. எந்த உங்க என்ன பேரு, என்ன வகுப்பு? அயாம் அபிலேஷ் மாத்திக்கணும், ரைட்டா? உங்க வகுப்பு நீ போடல, அயாம் அபிலேஷ் உங்க வகுப்பு போடல. உங்களோட இந்த டிபி கூட 2 பேர்ல உயர்த்தி காமிச்ச மாதிரிலாம் இருக்கு. எஸ் எஸ் சொல்லுங்க சார். நான் கூகுள் அக்கவுண்ட்ஸ்ல சேஞ்ச் சொல்லுமா. நான் கூகுள் அக்கவுண்ட்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். பட் எனக்கு நேம் அதெல்லாம் எதுவும் மாறல சார். நான் வந்து அபிலாஷ் A1C இங்கிலீஷ் மீடியம் தான் சார் வச்சிருக்கேன். நேம டச் பண்ணாம ஆகும் சார். நேம டச் பண்ண சொல்லுங்க. ஆமா, நீங்க வந்து அங்க போனீங்கன்னா சேஞ்ச் இது வரும், ஆல்டர்ல வரும். அது போட்டீங்கன்னா அதே ஒரு எடிட்ல வரும். நேம டச் பண்ணா சேஞ்ச் நேம்னு ஆகும் ஆமா, சார். அதை நீங்க கத்துக்கோங்க, உங்க பசங்க யாரை கேட்டு கத்துக்கோங்க, ரைட்டா? அந்த மாதிரி எதுவுமே நமக்கு எந்த மாணவர் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அவர் எந்த வகுப்பு, என்ன மீடியம். ஸோ ரூபா 12th A1C தமிழ் மீடியம், வெரி குட். பரத்ராஜ் M A1C இங்கிலீஷ் மீடியம், வெரி குட். டி விஜய் 12 A1C தமிழ் மீடியம், வெரி குட். தீபக் A1C இங்கிலீஷ் மீடியம், வெரி குட். இந்த மாதிரி நமக்கு இருந்தா தான் சரி. இப்போ இந்த கேலக்ஸி J2 கூட யாருன்னு தெரியல, அது அவங்க செல்லோட ஐடென்டிட்டி இருக்குது, அதையும் மாற்றிக்கணும். கேலக்ஸி J2 யாரையும் அவங்க மாற்றிக்கணும், உங்க பேரெல்லாம் மாற்றிக்கணும். ஏன்னா நமக்கு அட்டண்டன்ஸ் போடுவோம், அட்டண்டன்ஸ்ல உங்க பேரு உங்க வகுப்பு எனக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அதனால அதையெல்லாம் கரெக்டா பார்த்து அட்டண்டன்ஸ் மார்க் உண்டு. நீங்க எதையாவது ஒரு பேரை வச்சுட்டு போய் உங்க அட்டண்டன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, மார்க் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? வகுப்பறையில் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். என்ன இது வந்து தொலைதூர வகுப்பறை, அவ்வளவுதான். நேரடி வகுப்பறையில தொலைதூர வகுப்பறை, மற்றபடி எல்லா கண்டிஷனும் அதே தானே நமக்கு இருந்தாங்க, சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ நாம இன்றைக்கு இன்னும் ஜாயின் பண்ணாதவங்களாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லெசன் நிலை மின்னியல் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் நிலை மின்னியல் பார்க்க போறோம். இந்த நிலை மின்னியல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இங்கிலீஷ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலை மின்னியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரொம்ப ஆர்வத்துக்குரிய நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள். The information we have to know about the basic properties of physical world is in this topic. இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை இயல் உலகத்தை பற்றி பல செய்திகள். இது எப்ப சார் டெவலப் ஆச்சு அப்படின்னா, இது காமன் பிஃபோர் காமன் எரான்னு சொல்ற பாருங்க. பொது நூற்றாண்டுக்கு முன் வந்து கிமு கிபின்றோம் இல்லையா, BC and AD,
பிஃபோர் கிறிஸ்டம் அண்ட் அன்னோ டொமினி. அதை இப்போ வந்து காமன் எரா பிஃபோர் காமன் எரா மாத்திட்டாங்க, பிசிஇ அண்ட் சிஇ. இப்போ இப்போ உள்ள வருஷம் என்ன சார் அப்படின்னா, இப்போ உள்ள வருஷம் என்ன சார் அப்படின்னா, இது சிஇ 2021. தமிழ்ல பொது ஆண்டு 2021. முன்னாடி வந்து இத ஏடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் இருந்தது, மகாவீர் இருந்தது, அசோகா இருந்தது, எல்லாம் சொல்றோம்ல, அவங்க எல்லாம் பிசி. ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் ஏடி அப்படின்னு சொன்னோம். ஆனா இப்போ வந்து அதை மாத்திட்டாங்க. வேர்ல்டு லெவல்ல அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை குறிக்கிற வார்த்தைகள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக காமன் எரா பிஃபோர் காமன் எரா, இந்த ஏடிங்கிறதெல்லாம் காமன் எரா, பிசிங்கிறதெல்லாம் பிஃபோர் காமன் எரா. பிசி பிஃபோர் காமன் எரா, இது பிஃபோர் கிறிஸ்டம். ஆனா இப்ப மாத்தி இருக்கிறது பிஃபோர் காமன் எரா. 2001, அதாவது 0001 இருந்து ஆரம்பிச்சது இந்த கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டத்துல. ஜீசஸ் பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சா அது காமன் எரா அப்படின்னு வார்த்தை மாத்தி. சரியா? அப்ப இந்த டாபிக்ஸ்க்கான பேசிக் எங்க ஆரம்பிக்குன்னா பிசியிலேயே ஆரம்பிக்குது. அப்ப நிறைய பேர் இருந்தாங்க, கிரீக் பிலாசபர்ஸ் இருந்தாங்க, கிரேக்க தத்துவ ஞானிகள், அவங்க எல்லாம் இதை பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் 1800களுக்கு பிறகுதான், சிஇ 1800க்கு பிறகு இந்த ஃபீல்டு பயங்கரமா டெவலப் ஆச்சு. அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சயின்டிபிக்கா. ஆனா இதுக்கான பேஸ் போடப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தின யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் நம்ம ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக பார்க்க வேண்டும் மாணவர்களே. இப்போ பொதுவா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர்ஸ், பேசிக்கான ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸ் பார்ப்போமா? நான் ஒரு ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸஸ் விசைகள் அப்படின்னு சொல்றோம் தமிழ். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு அடிப்படையான புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை யார் சார் கண்டுபிடிச்சா அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சார் ஐசக் நியூட்டன். சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார். அப்படின்னா அவர் தான் உருவாக்குனாரா? அப்படி இல்லை. he discover, not invent, he discover. இருந்த விஷயத்தை அவர் உணர்ந்து சொன்னார். எப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ, இந்த யூனிவர்ஸ் ஃபார்மான காலத்திலிருந்து இந்த ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாம இருந்தது. அதோட வரையறைகள், அதோட வரம்புகள், அதோட பர்பஸ், அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட லிமிட்டேஷன் எதையுமே தெரியாம இருந்தோம். இந்த நியூட்டன் உணவு சொன்னார். எப்போ அவர் தலைமையில வந்து ஒரு ஆப்பிள் விழுகிற வரைக்கும் இந்த விஷயம் தெரியாமலேயே ஒரு ஆப்பிள் ஒண்ணு வந்து விழுந்துச்சு பொத்துன்னு ஒரு தலைமை. விழுந்த ஆப்பிளா அவர் இந்த ஓரமா கடிச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருந்தாருன்னா இது நமக்கு தெரியாமலே போயிருக்கும்.
ஆனா விழுந்த ஆப்பிள ஏன் இந்த ஆப்பிள் மரத்திலிருந்து பிரிந்தவுடன், கிளையை விட்டு பிரிந்தவுடன் இந்த ஆப்பிள் ஏன் மேல் நோக்கி பறந்திருக்க கூடாது, ஏன் இப்படி பக்கவாட்டுல போயிருக்க கூடாது, இதையெல்லாம் விட்டுட்டு கிளையிலிருந்து பிரிந்த ஆப்பிள் ஏன் வந்து தரையில விழுகுது அப்படின்னு யோசிச்சார். ஆப்பிள் விழுந்ததா எடுத்து சாப்பிட்டோமா ஊருக்கு போனோமான்னு இல்லாம யோசிக்கிறார். அப்சர்வேஷன் அண்ட் திங்கிங் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். அறிவியல் வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவை உற்று நோக்கலும் சிந்தித்தலும். அவர் ஆப்பிள் விழுந்ததை உற்று நோக்கினார். ஆப்பிள் விழுந்ததை உற்று நோக்கினார். ஏன் கீழே விழுந்தது என்று சிந்தித்தார். விளைவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்னது? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் இன்னொரு துகளை ஈர்க்கிறது. Any body in the universe attract other body. அப்ப யூனிவர்ஸ் சொல்லிட்டீங்கன்னா, பிரபஞ்சம்னு சொல்லியாச்சுன்னா, sun is a particle. Please mute your mic. யாருமே மைக்க அன்மியூட் பண்ண வேண்டாம். Sun is a particle, Earth is another particle. Sun attracts Earth. Earth is a particle, Moon is another particle. Earth attracts Moon. Asteroids particle, Earth attract asteroids or Sun attract asteroids. Comet is a particle, Earth attracts comet. எல்லா பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகள். நீங்க ஒரு பார்ட்டிகள், எர்த் ஒரு பார்ட்டிகள். எர்த் attracts you. So இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டிகள் இன்னொரு பார்ட்டிகளை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே. எப்படி அட்ராக்ட் பண்ணோம்? அதுக்கு ஒரு பேசிக்கான ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா? இதெல்லாம் 11th இருந்திருக்கும், படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, that gravitational force F is equal to that gravitational force F is equal to E m1 m2 by r square. அதாவது இது சன்னு வச்சுக்கணும், இது எர்த்னு வச்சுக்கணும். சன் எர்த்தை அட்ராக்ட் பண்ணுது. இந்த சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கணும். இந்த சன்னோட மாஸ் m1, பூமி இந்த சூரியன் நிறை m1, எர்த்தோட நிறை மாஸ் m2 அப்படின்னா that force. சொல்ல போனா எக்ஸாக்டா சொல்ல போனா that force directly proportional to அப்படின்னா சொல்லிருக்கணும். directly proportional to m1 m2 by r square. Sun attract Earth with a force directly proportional to mass of the two bodies. எர்த்தோட மாஸ் m2, சன்னோட மாஸ் m1. அந்த m1 into m2 எவ்வளவு ப்ராடக்டோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்லையும், the distance between the sun and earth, சூரியனுக்கு பூமிக்கு இடைப்பட்ட தொலைவு ஆர்னா அதோட இருமடிக்கு ஸ்கொயருக்கு இன்வர்ஸாவும் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். அதைத்தான் F ஈக்குவல் டுன்னு போட்டீங்கன்னா அங்க கான்ஸ்டன்ட் சேர்க்கிறோம். that is gravitational constant G m1 m2 by r square. அப்படின்னு நியூட்டன் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் given by நியூட்டன் கொடுத்த
புவியீர்ப்பை பற்றிய பிரபஞ்ச ஈர்ப்பியலை பற்றிய பிரபஞ்சம் சொல்ற பார்த்தீங்களா? நாட் ஓன்லி அப்ளிகபிள் இன் ஏர், பூமியில் மட்டுமே இது செல்லத்தக்கது அல்ல, அண்ட சராசரம் முழுவதுமே செல்லத்தக்கது. அதான் யூனிவர்ஸ்ங்கிற வார்த்தை. இது ஒரு பேசிக்கான ஃபோர்ஸ். அப்ப இது மட்டுமே தான் இருக்கு அந்த உலகத்துல நம்பிக்கிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ல நிறைய ஃபோர்ஸஸ் வந்துச்சு. என்னென்ன ஃபோர்ஸ் சார் அப்படின்னா, நாம ஒரு பொருளை இழுக்கிறோம், இழுவிசை. இங்கிலீஷ்ல புல்லிங் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட கைய வச்சு இழுக்கிற. தள்ளு விசை, புஷிங் ஃபோர்ஸ். ஒரு மேஜைய கைய வச்சு தள்ளுற, புக்க கைய வச்சு தள்ளுற, அம்மா சாப்பாடு வைக்கிற, அச்சி என்ன சாப்பாடு இருக்குன்னு கைய வச்சு பிளேட்டை தள்ளுற. உடனே அம்மா கையில பட்டார்னு போட்டான்னா தள்ள மாட்டேன். இனிமே சாப்பாட்டை தள்ளாது. இதையும் யாராவது அம்மா வச்சு சாப்பாட்டை புறங்கையால தள்ளி இருந்தீங்கன்னா இனிமே தள்ளாது. இது வரைக்கும் பண்ணதை மன்னிச்சுவோம், இனிமே பண்ணாது. சோ ஒரு சாப்பாட்டு தட்டை கையால தள்ளுற, புஷிங் ஃபோர்ஸ். பூமி மேல நிக்கிற, எப்ப நிக்கிற? உன் பாதத்தை வச்சு பூமி மேல, அல்லது பூமி மேல நடக்கிற. A man walking along ground, a man walking along road, a man walking along a path, ஒரு பாதையில் நடந்து செல்கிற மனிதர். என்ன விஷயம்? ஃபிரிக்ஷனல். இதெல்லாம் இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி இதெல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் இந்த புல்லிங் ஃபோர்ஸ், புஷிங் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் சார்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரியா அப்படின்னா இல்லை. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தனி. இந்த ஃபோர்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நேச்சர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், மின்காந்த. எலக்ட்ரோனா மின், மேக்னெட்டிக்னா காந்த. எப்படி? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ரெண்டு பாடிக்கு இடையில கான்டாக்டே இருக்க வேண்டாம். சூரியனுக்கும் பூமிக்கு இடையில யாராவது கயிறை கட்டி விட்டுருக்காங்களா ஐயா? இல்ல. எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில யாராவது கயிறை சங்கிலிய வச்சு பிணைச்சு வச்சிருக்காங்களா ஐயா? இல்ல. அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அண்ட சராசரம் சொல்ற, இந்த அண்ட வெளின்னு சொல்ற இந்த ஸ்பேஸ்ல, இந்த யூனிவர்ஸ்ல எல்லாம் தனித்தனியா எந்த பைண்டிங் இல்லாம தனியா இருக்குது. சன்ன மையமா வச்சுக்கிட்டு பிளானட்ஸ் எல்லாம் சுத்தி வருது. அது எர்த்தும் ஒண்ணு. முதல்ல மெர்க்குரி, அப்புறம் வீனஸ், அப்புறம் எர்த். அது பாட்டுக்கு பல மில்லியன் வருஷமா இப்படியே சுத்தி. எர்த் revolves around sun without any barrier, without any physical contact, without any binding. தொடவே இல்லை. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடாவிசை. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடாவிசை, தொடவே இல்லை. ஆனா இந்த விஷயம்லாம் எப்படிப்பா? தொட்டு இழுக்கிறோம், தொட்டு தள்ளுறோம், தொட்டுத்தான பூமியில நம்ம பாதம் பட்டா நடக்கிறோம்.
அந்த இடத்துல நடப்பியோ? we can't walk in the space. யாரும் சேட்டலைட் நான் வந்து ராக்கெட்ல ஏறி இந்த வளிமண்டலத்தை தாண்டி போயிட்டேன்னா ரைட், தட் இஸ் கால்ட் ஸ்பேஸ் வாக். அது வேற. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்பாற்பட்டு போயிட்டோம்னா அது வேற. ஆனா வித்தின் த ரேஞ்ச் ஆஃப் கிராவிட்டி we walk on the surface. அந்த இடத்துல நடக்க முடியாது. அப்படின்னா there is a contact between your foot and the ground. உன் பாதங்களுக்கும் தரைக்கும் இடையில ஒரு தொடுதல், கான்டாக்ட் இருக்கியா, அது எல்லாமே இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் எல்லாமே என்ன ஃபோர்ஸ்ன்றாங்க இப்போ? மின்காந்த விசை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு இந்த நான் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது விசை, புல்லிங் ஃபோர்ஸ், புஷிங் ஃபோர்ஸ். ஒரு பொருளை இழுக்கிறோம் அப்படின்னா உன் கையால பிடிச்சு இழுக்கிற அப்படின்னா பெரிச எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் interaction of atoms in your hand and the object. இப்ப நீ உன் புக்கை தூக்குற, புக்கை கையால பிடிச்சு தூக்குற, உன் கையில உன்னோட ஒவ்வொரு ஆர்கன், உன்னோட ஸ்கின்ல இருந்து எல்லாமே மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். புக்குங்கிறது பேப்பர், இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். கையில உள்ள ஸ்கின்ல இருக்கிற ஆட்டத்துக்கும் அதில் உள்ள எலக்ட்ரான்ஸுக்கும் புக்ல பேப்பர் அப்படிங்கிற மாலிகூல்ல உள்ள ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு இடையில இன்ட்ராக்ஷன், இடைவினை, மின்காந்த இடைவினை. என்ன பேரு? அணுக்களுக்கு இடைப்பட்ட மின்காந்த இடைவினை நடக்குதுன்னு அர்த்தம். மின்காந்த இடைவினை நடக்குது. ஒரு ஆப்ஜெக்ட தள்ளுற, ஒரு டேபிளை தள்ளுற, உன் ஃபிங்கர்ல, உன்னோட உள்ளங்கையில, பாம்ல இருக்கிற, ஸ்கின்ல இருக்கிற ஆட்டத்துக்கும் டேபிள் வுட் மாலிகூல்ஸ் இருக்குல்ல, அந்த ஆட்டத்துக்கு இடையில எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன், மின்காந்த இடைவினை. தரையில் நடக்கிற உன் பாதத்துல, பாட்டம் ஆஃப் தி ஃபுட் இருக்குல்ல, ஒரு பாதத்தின் அடியில உன் ஸ்கின்ல உள்ள ஆட்டத்துக்கும் எர்த் சர்ஃபேஸ்ல மண்ணில் இருக்கிற ஆட்டத்துக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அதனாலதான் அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் நிக்கிற அல்லது நடக்கிற. So these three types of forces are called electromagnetic forces. They are in electromagnetic nature due to electromagnetic interaction of atoms. இங்க இரண்டு பரப்புகளுக்கு இடையே உள்ள அணுக்களில் ஏற்படுகிற மின்காந்த இடைவினையின் காரணமாக இந்த மூன்று விசைகளையும் மின்காந்த விசைகள் என்று சொல்லுகிறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற புவியீர்ப்பு விசையை மட்டும் நாம தனியான ஃபோர்ஸாகவே நாம் அடையாளப்படுத்துகிறோம். So the nature of forces அப்ப நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஃபோர்ஸ் தான் சார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வேற வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்கிறவங்க மட்டும் பதில் சொன்னா. Deepak, A1C English. Deepak, A1C English. Deepak சொல்லலாமா?
Sir. Yes, sir. இது கேக்குதா? இப்ப கேக்குதா? Yes, sir. Yes. இப்போ எத்தனை ஃபோர்ஸஸ் கத்துக்கிட்டீங்க? How many? Yes, sir. How many forces do you learn? Gravitational force. Good. Four forces. Yes. Four, sir. Yes, yes. சொல்லுங்க. Gravitational. Yes. Pushing force, pulling force, frictional force. Right? தெரியல சார் அது. Pushing force, pulling force, gravitational force and frictional. Yes, sir. Right? Right? நீங்க மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. Okay, sir. Archana A1B English. Archana A1B English. அன்மியூட் பண்ணிக்கோங்க. Archana A1B English. Ibin A1 English பண்ணிருக்கீங்களா? Ibin A1 English கேட்டவன் டக்குன்னு நம்ம அன்மியூட் பண்ணிட்டு வந்துடும் லைன்ல வந்துடும். Ibin நான் எப்ப யாரை கூடுவேன்னு தெரியாது, டக்குன்னு கூடுவேன், உடனே லைன்ல வந்துருங்க. Ibin நான் கேட்டு நீங்க லைன்ல வரலைன்னா உங்களுக்கான மார்க் வந்து இங்க குறைய ஆரம்பிச்சு. சார் எஸ் யாருங்க? இபின் சார். Ibin சொல்லுங்க. Ibin சார். எஸ் Ibin. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லியாச்சு, புரிஞ்சது இல்ல? சார். அப்புறம் புஷிங் ஃபோர்ஸ், புல்லிங் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொன்னல. ஆமா சார். இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மூணு ஃபோர்ஸும் என்ன ஃபோர்ஸ் சொல்லலாம்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் சொல்லலாம்? ஜீவானந்தம். Come on. மைக்க உடனே அன்மியூட் பண்ணு. எஸ் ஜீவானந்தம். பரத்குமார். எஸ் சார். எஸ் பரத்குமார் சொல்லுங்க. Frictional forces are called as dash force. Magnetic force. Electromagnetic forces. Very good, Jivanandam. Magnetic force சொல்லிட்டீங்க. It is the electromagnetic forces. Why they are called electromagnetic forces? ஏன் அவை மின்காந்த விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன? Yes, because of that forces are formed by electromagnetic interaction among the atoms on the surface. உங்க கையால வந்து ஒரு பொருளை தள்ளுறீங்க இல்லையா? ஹலோ ஜீவானந்தம், can you hear me? Yes, interact with me, ஜீவானந்தம். பரத்குமார். கே சீனிவாசன். எஸ் சார். பரத்குமார் இல்லையா? எஸ் சார். பரத்குமார். எஸ் சார். பரத்குமார் சார். உங்க கை பக்கத்துல புக் இருக்குன்னு வச்சுக்கோ. புக்க கையால தள்ளுறீங்களா? தள்ளி பாருங்க. உங்க பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு பொருளை உங்க கையால தள்ளுங்க. எந்த கையால தள்ளுறீங்க? ரைட் சார். ரைட் ஹேண்ட்ல தள்ளுறீங்க. எதை தள்ளுறீங்க? புக் நகர்ந்துச்சா? புக் தள்ளுறேன் சார். புக் நகருதா? எஸ் சார். எஸ். தொட்டு நகர்த்துனீங்களா அல்ல சினிமா ஹீரோ மாதிரி கண்ணால பார்த்தாலே புக் நகர்ந்துச்சா? சினிமால வந்து சூப்பர் ஹீரோக்கள் கண்ணாலே பார்த்தால் தீ பிடிக்கும், அப்படி பிடிக்காது. ரைட்டா?
இப்போ உங்க கையால தொடுறீங்க. Yes, sir. So there is a physical contact between your palm of your right hand and the book. Right தானே? Yes, sir. சார் உங்க கைகளுக்கும் உள்ளங்கைக்கும் புத்தகத்துக்கு இடையில ஒரு தொட்டிங்களா உராஞ்சுதா? Yes, sir. Yes. That's called friction. அந்த friction யாராவது நடக்குது? உங்க உள்ளங்கையில உங்க ஸ்கின்ல உள்ள ஆட்டத்துக்கும் புக்கோட பேப்பர் ஆட்டத்துக்கு இடையில பிசிக்கல் கான்டாக்ட் இருக்குதா? Yes, sir. அதனால they are called electromagnetic interactive forces. ரைட்டா? Okay, sir. Clear? Okay. ஆனா Yes, sir. எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில ஏதாவது கான்டாக்ட் இருக்குதா? பிசிக்கல் கான்டாக்ட்? No, sir. 40 Contact illa, sir. yes 14 கோடி கிலோமீட்டர். The distance between earth and the sun is 4 crore kilometer. ரைட்டா? Yes, sir. இந்த 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தனியா எர்த் அந்த இடத்துல தொங்குது, சூரியன் அந்த இடத்துல நிக்குது. எதனா ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் ரெண்டு பேருக்கு இருக்குதா? இல்ல சார். So it is called non-frictional force. It is called gravitational force. அது வேற, இதெல்லாம் வேற. ரைட்டா? Okay, sir. Are you clear? Yes, sir. Clear, sir. Yes. Mute your mic. So இப்போ அப்படி என்ன சார் இன்டராக்டிவ் அப்படின்னு இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் எப்படி சார் நடக்குது அப்படின்னா, interaction between atoms of the two surfaces. சரியா? யாரும் மைக்கை அன்மியூட் பண்ணி வச்சிருக்காங்க, மியூட் பண்ணிடுங்க. ரைட்டா? யாரா இருந்தாலும் உங்க மைக்கை செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மியூட். ஓகே. இப்ப என்ன சார் அப்படின்னா ஆட்டத்துல என்ன சார் இது? பெஞ்சமின் பிராங்க்லின் தான் சொன்னார், தெளிவா சொன்னார். பெஞ்சமின் பிராங்க்லின் யாருன்னா, மின்னல் என்பது ஒரு மின்சாரம் தான், லைட்னிங் இஸ் நத்திங் பட் டிஸ்சார்ஜ் ஆஃப் கரண்ட்னு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவர். அதுக்காக தான் உயிரையே பணயம் வச்சு பட்டம் விட்டார், கைட் காத்தாடி விட்டார். நீங்களாம் காத்தாடி விடுவீங்கல்ல, சென்னையில காத்தாடி விடுறாங்கிற பேர்ல மாஞ்சா கயிறை வச்சு அடுத்தவன் கழுத்த இருக்கிற கல்ச்சர் மோசமான கல்ச்சர். அதெல்லாம் லீகலா பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் அடுத்தவன் கழுத்த இருக்கிற உண்மையை உலகத்துக்கு சொல்றதுக்காக ஒரு கைட் பட்டம் செஞ்சு காப்பர் தின் காப்பர் த்ரெட்டெல்லாம் வச்சு விட்டார் மேல. மின்னல் வெட்டும் போது கைட்டை விட்டார், மேல பறக்க விட்டார். அவருக்கே மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஷாக் ஆகி தூக்கி எறியப்பட்டார். ஏன் இது உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும், லைட்னிங் இஸ் நத்திங் பட் இஸ் நாட் அ மியர் லைட், இட் இஸ் அ டிஸ்சார்ஜ் ஆஃப் கரண்ட். மின்னல் என்பது வெறும் ஒளி அல்ல, அது மின்சாரம் என்றது உலகத்திற்கு உணர்த்துவதற்காக தன் உயிரையே பணயம் வைத்த உன்னதமான ஒரு அறிவியல் அறிஞர் யாரப்பா? பெஞ்சமின் பிராங்க்லின். எனிஒன் சொல்லுங்க, என்ன பேர்? யாராவது ஒருத்தர் என்ன பேர் சொல்லுங்க. பெஞ்சமின் Benjamin Franklin. என்ன பண்ணார்? என்ன பண்ணார்? ஓகே ஓகே, Benjamin. புரியுது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அவர் என்ன பண்ணாரு? லைட்னிங் வந்து கரண்ட் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வெரி குட் ராகத். வாட்ஸ் யுவர் நேம்? பூர்ண பிரகாஷ். வெரி குட், வெரி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெயிட் பண்ணிக்கோ. அவர் தான் சொன்னாரு, ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சார்ஜஸ். ஆட்டம்ஸ், அதாவது இந்த உலகத்துல எல்லா பொருளுமே, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற all the physical bodies are made up of atoms. இதை நம்ம ஒத்துக்கணும். It may be in solid state, or it may be in liquid state, or it may be in gaseous state. Whatever it may be, all the elements are made up of atoms. All the elements are made up of atoms. All the atoms are made up of charges. பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லும் போது இந்த ஆட்டத்தெல்லாம் உடைச்சு பார்க்கல யாரும். ஆனா all the atoms are made up of charges. ஆட்டத்துக்குள்ள சார்ஜ் இருக்கு, அவ்வளவுதான்.
வாட்டர்னா வாட்டர் மாலிகூல் H2O தானே. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஆட்டம், ஆக்சிஜன் இஸ் நத்திங் பட் ஆட்டம். அப்ப அதுக்குள்ள சார்ஜ் இருக்கு. அட கேஸ், ஏர், விண்ட்ல சொல்றோம்ல ஏர், கேஸ், ஆக்சிஜன் ஆகட்டும், காற்று, காற்று. It is made up of molecules. Every molecule is made up of atom. நைட்ரஜன் இருந்தாலும் ஹைட்ரஜன் இருந்தாலும் ஆக்சிஜன் இருந்தாங்க. சாலிட் இரும்பு, கோல்டு, குரோமியம், ஜிங்க், துத்தநாகம், காப்பர், தாமிரம் இதெல்லாம் இருக்குல்ல, இரும்பு, வெள்ளி, சாலிட். These are all made up of atom. Iron atom, tin atom, gold atom, chromium chromium atom. All are made up of atom. அதனாலதான் நான் கையை வச்சு தள்ளும் போது the electromagnetic interaction between the two surfaces சொல்றேன். அங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கு, ஆட்டம்ஸ் இல்லாம இல்ல. இப்போ பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஆட்டமே ரெண்டு டைப் தான், ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். பிளஸ் இன்னொன்னு மைனஸ். பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு பேர் நெகட்டிவ் சார்ஜ். Negative charge, positive charge, negative charge. Negative charge. இதுக்கு பேர் நேர் மின்னூட்டம் தமிழ்ல. நேர் மின்னூட்டம். இதுக்கு பேர் எதிர் மின்னூட்டம். மின்னூட்டம் நல்ல வார்த்தை தமிழ்ல. மின்னூட்டம் சார்ஜுக்கு தமிழ் சொல்ல என்னது? மின்னூட்டம். மின் ஊட்டம், ஊட்டம், மின் ஊட்டம். மின் பிளஸ் ஊட்டம் தான் மின்னூட்டம். சரியா? இந்த உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற புணர்ச்சி விதிப்படி இன் கூட்டல் ஊ, இன் கூட்டல் ஊ நூவானது மின்னூட்டம். புரிஞ்சு? ஏன்னா பின்னாடி ஒரு வார்த்தை வரப்போகுது, மின்னோட்டம். மின்னோட்டம் இதுக்கு பேர் கரண்ட் இங்கிலீஷ்ல. மின்னோட்டம் இல்ல நான் பேசுகிறது, மின்னூட்டம். மின்னூட்டம்னா சார்ஜ், மின்னோட்டம்னா கரண்ட். இது மின் கூட்டல் ஓட்டம், மின்னோட்டம். இது மின் கூட்டல் ஊட்டம், மின்னூட்டம். இப்ப நம்ம மின்னோட்டத்தை வந்து செகண்ட் லெசன்லாம் படிப்போம். ஃபர்ஸ்ட் லெசன்ல மின்னூட்டம் படிக்க போறோம். தமிழ் மீடியம் எல்லாம் கவனிச்சுக்கோ. சார்ஜஸ், ஒரு நேர் மின்னூட்டம், இன்னொன்று எதிர் மின்னூட்டம். இது எங்க சார் இருக்குன்னா ஆட்டத்துக்குள்ள இருக்கு. ஆட்டத்துக்குள்ள இருக்கு. பெஞ்சமின் பிராங்க்லின் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு, ஆட்டத்துக்குள்ள இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆட்டத்தை உடைச்சது எலக்ட்ரான் ஒன்று உள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1886 1886ல ஜே தாம்சன் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் தான் வந்து ஆட்டத்துக்கு உள்ள உடைச்ச எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அப்புறம் பின்னாடி வந்தவங்க வந்து அதுக்குள்ள உடைச்சு இன்னும் உள்ள போனா நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, சாட்விக் இவங்க எல்லாம். அது வேற. ஆனா பெஞ்சமின் பிராங்க்லின் காலத்துல அதை கண்டுபிடிக்கல. எலக்ட்ரான் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு? ஆட்டத்துல இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுதான் எலக்ட்ரோ மேக்னடிக் இன்டராக்ஷனுக்கு காரணம், இடைவினைக்கு காரணம். இது எங்க சார்? இதுக்கு பேரு இது எப்படி உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க வந்து தலை நல்ல ட்ரை ஹேரை, ஈரமற்ற ஒரு தலைய நல்ல சீப், பிளாஸ்டிக் சீப்பு வச்சு வாடுறீங்க. நல்ல தலைய வாடுறீங்க, முடிய வாடுறீங்க, சீவுறீங்க. நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு, சின்ன சின்ன பேப்பர்ஸை கட் பண்ணி நிறைய போட்டு, புதுசு புதுசா கட் பண்ணி போட்டு தலையை நல்லா வாரி அந்த பேப்பர் பக்கத்துல கொண்டு வைங்க. பேப்பர் துண்டெல்லாம் வந்து சீப்புல ஓட்டு. ஆல் தி பேப்பர் பீசஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி பிளாஸ்டிக் ஹோம்.
இதுதான் எக்ஸாம்பிளா சொன்னாங்க. திஸ் இஸ் டியூ டு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸஸ், டியூ டு ஃபிரிக்ஷனல் சார்ஜஸ். என்ன சொல்ல வராங்க? எப்படி சார் காந்த மாதிரி அந்த ஒட்டுது, மேக்னெட் மாதிரி ஒட்டுது பேப்பர்லாம் சீப்ல அப்படின்னா, நீங்க when we comb our hair, தலை முடியை சீப்பால் வாரும் போது there is a large scale of frictions in between hair and comb. தலை முடிக்கும் சீப்புக்கும் இடையில மாறி மாறி சர்ரு சர்ன்னு வாடுறோம்ல, அப்ப ஏற்படுற ஃபிரிக்ஷன்ல comb is electrified. அந்த சீப்பு மின்னேற்றம் செய்யப்பட்டிருக்குது. என்ன சார் சொல்றீங்க? அப்ப என் தலைமுடியில கரண்ட் இருக்கா? ஐயோ இருக்கு சார். சார்ஜஸ் இருக்கு சார். கரண்ட் இல்ல ஆனா சார்ஜ் இருக்கு. கரண்ட் இல்ல ஆனா சார்ஜ். ஏன்? hair is made of an atom. In every atom there are charges. Comb is made of a plastic atom. In every atom there are charges. அப்போ தொட்டு தானே வாடுறோம், தொட்டு தானே வாடுறோம். அப்ப வாரும் போது ஏற்படுற ஃபிரிக்ஷன்ல சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹேர் டு ஹோம்ப். ஹேர்ல இருந்து ஹோம்புக்கு சார்ஜஸ் ஷிஃப்ட் ஆகுது. நவ் ஹோம்ப் இஸ் எலக்ட்ரிஃபைடு அப்படின்னு அர்த்தம். இப்போது சீப்பு மின்னேற்றம் செய்யப்பட்டு விட்டது. ஹோம்ப் இஸ் எலக்ட்ரிஃபைடு. ஹோம்ப் இஸ் electrified. Home piece electrified. மின்னேற்றம் நடந்து விட்டது. மின்னேற்றப்பட்ட சீப்பு இது. இந்த மின்னேற்றம் எப்படி நடந்துச்சு? டியூ டு ஃபிரிக்ஷன். இதனால உராய்வுனால ஏற்பட்டுச்சு. எனவே இதுக்கு பேரு உராய்வு மின்னோட்டம். சரி, உராய்வு மின்னூட்டம். மின்னூட்டம் ஃபிரிக்ஷனல் சார்ஜஸ். இதுக்கு பேரு ஃபிரிக்ஷனல் சார்ஜ். செஞ்சு பாருங்க வீட்டுல. நல்ல ஃபுல்லி 100% இருக்கும். உங்க வீட்டு ரூமை வந்து டார்க் ஆக்கிட்டு சீப்புல சீவுங்க, உங்க தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டமே உருவாகுன்றாங்க. ஆனா நான் பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளால 100% பியூர் டார்க்னஸ் கிரியேட் பண்ண முடியாது இல்ல. அதனால சீப்புக்கும் முடிக்கும் இடையில சர்ரு சர்ரு வர்ரு வர்ருன்னு வாரும்போது கோம்பு வந்து எலக்ட்ரிபிகேஷன் நடந்துருச்சு. சீப்புக்கு கரண்ட் சார்ஜ் ஏறும். கரண்ட் இல்ல சார்ஜ் ஏறும். This is called friction electrification. உராய்வு மின்னூட்டம். நீங்க ஓடி போய் நல்ல வெல்வெட் சோஃபா, எங்கேயாவது சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சோஃபா குஷன் சோஃபா, அதுல வெல்வெட் கிளாத் எல்லாம் போட்டுருந்துருக்கும். நீங்க போய் உட்காருங்க வைங்க, உங்க கை வந்து அந்த சோஃபால உரசுனா கையில் இருக்கிற முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்குதே. This is due to frictional charges. Yeah, friction between your skin in the hand and the velvet cloth. ரெண்டு கரையில வெல்வெட் துணிக்கும் உங்க கைக்கும் இடையில உராவி ஏற்படுதுல்ல. அதனால உங்க கையில எலக்ட்ரிபிகேஷன் நடந்துருச்சு, மின்னேற்றம் நடந்துருச்சு, மின்னூட்டம் தாவிருச்சு அங்க. அதனாலதான் மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நிற்கிறது. நல்ல வெயில்ல காய போட்டிருக்கிற பாலிஸ்டர் துணி நல்ல மொட்டை வெயில்ல காயுது சார். காஞ்சி முடிச்சுட்டு அம்மா மத்தியானம் 1 மணிக்கு ஐயோ மொட்டை மாடியில துணி காய போட்டிருக்கேன், காஞ்சி கருவாடா போயிருக்கும், போய் எடுத்து வாடான்னு சொல்றாங்க. நீங்க போய் அந்த துணி எடுக்கிறீங்க, பாலிஸ்டர் எடுக்கிறீங்க. எடுக்கும் போது உங்க கையில அந்த துணி வந்து படும்ல, அப்போ உங்க கையில இருக்கிற முடிகள் எல்லாம் நட்டுக்கிட்டு. ஏன்? டியூ டு ஃபிரிக்ஷன் எலக்ட்ரிபிகேஷன் இஸ் ஹேப்பன். நல்ல ஒரு பலூனை ஊதிட்டு, பெருசா பலூனை ஊதிட்டு அத வாயை கட்டிட்டு, யாரோ மைக் அன்வைட் பண்ண, பலூனை கட்டிட்டு வாயை கட்டிட்டு ஊதின பலூன்ல உள்ளங்கையில தடவுங்க. என்ன ஒரு சவுண்ட், ஒரு பர் 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 சவுண்ட் வரும். அது ஒரு சுகமான ஓசை கேட்கும். நல்ல உள்ளங்கையில ஊதின பலூனை நல்ல சூடு பறக்க தேய்ச்சிட்டு விடுங்க. அந்த பலூன் போய் ஒரு சுவர்லயே முட்டிக்கு நிற்கும்.
பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கணும். பார்த்தவன் மட்டும்தான் சயின்ஸ் படிக்கணும். சயின்ஸ் படிக்கிறவன் கண்டிப்பா பார்த்துருக்கணும், செஞ்சு பார்த்துருக்கணும், அல்ல அடுத்தவன் செய்யறத பார்த்துருக்கணும். ஏன் சார் பலூன் போய் சுவர்லயே முட்டிக்கி நிக்குது? பிகாஸ் ஆஃப் friction between your hand palm. Because of friction between your palm and the balloon surface, electrification takes place. உங்க உள்ளங்கையில இருந்த சார்ஜஸ் எல்லாம் பலூனோட சர்ஃபேஸ் போய் ஒட்டிக்கிறதுனால அங்க ஒரு எலக்ட்ரிபிகேஷன் நடந்திருக்கு. உள்ளங்கையின் அணுக்களுக்கும் பலூன் என்ற ரப்பர் சர்ஃபேஸ் அணுக்களுக்கும் இடையே நீங்க தேய்ப்பதால், உராய்வை நடத்துவதால் உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற அணுக்களில் இருந்து எலக்ட்ரான்கள் சர்ஃபேஸ் மேல பரவுவதால் அந்த சர்ஃபேஸ் எலக்ட்ரிஃபை ஆகிவிட்டது, மின்னேற்றம் நடந்து விட்டது. எனவே அந்த அட்ராக்ஷன். சரி சார், அப்படி அந்த பலூன் மேல சர்ஃபேஸ்ல உருவான சார்ஜஸ் எல்லாம் ஓடுமானா ஓடாது. அது அங்கேயே தான் இருக்கும், நிற்கும், அவ்வளவுதான். ஓடாது. ஓடினா கரண்ட் ஆயிடுங்க. கரண்ட் அடுத்த லெசன் போயிடுவோம். இது ஸ்டாண்டர்டா அங்கேயே இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்கும். தட் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நிலை மின்னியல். அவ்வளவுதான். யாரோ மவுஸை மூவ் பண்றீங்க, இங்க ஸ்கிரீன்ல வந்து நிறைய ஆரோஸ் வருது. யாருமே உங்க லேப்டாப் எதையும் மூவ் பண்ணாங்க பாருங்க. சோ இதெல்லாம் ஃப்ரிக்ஷனல் சார்ஜஸ். எக்ஸாம்பிள், ஃப்ரிக்ஷனல் சார்ஜஸ்க்கான எக்ஸாம்பிள். வெரி குட். கார்த்திக் A1C இங்கிலீஷ் மீடியம். கார்த்திக் A1C இங்கிலீஷ் மீடியம். சார் எஸ், சொல்லு கண்ணா. இப்ப நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புரிஞ்சுறாங்க? புரிஞ்சுது சார். ஃப்ரிக்ஷன் இதெல்லாம் நம்ம அன்றாட லைஃப்ல பார்க்கிற விஷயம் தானே. இது பார்க்கறதுக்கு அமெரிக்காவுக்கு போகணுமா? நோ சார். இதெல்லாம் ஆஸ்திரேலியால மட்டும் நடக்குமா? இல்லைங்க, இங்கே நடக்கும் சார். நாமளும் செய்யலாம். அதுதான் சயின்ஸ்ங்கிறது யுனிவர்சல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட். அமெரிக்கால ஒரு மாதிரி, இந்தியால ஒரு மாதிரிலாம் கிடையாது, ஒண்ணுதான். So these are all frictional stuff. அப்போ எப்படி how to produce frictional charges தெரிஞ்சுக்கிட்டாச்சா? தெரிஞ்சுது சார். வெரி குட், வெரி குட். கார்த்திகேயன் A1C தமிழ். கார்த்திகேயன் A1C தமிழ். ஹலோ சார், சொல்லுங்க சார். புரியுதா கண்ணு? எப்படி உராய்வு மின்னூட்டத்தை உருவாக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? சார். உராய்வு மின்னோட்டத்தை உருவாக்குறதுனால ஒரு பரப்பு கடையில என்ன முதல்ல? ஹலோ சார், பிரேக் ஆகுது சார். உராய்வு மின்னோட்டத்தை உருவாக்கணும்னாலே, உராய்வு மின்னோட்டத்தை உருவாக்கணும்னா ரெண்டு பரப்பு கடையில என்ன செய்யணும்? உராய்வு பிரேக் ஆகுது சார் நீங்க சொல்றது. உராய்வு பிரேக் ஆகுது சார் நீங்க சொல்றது. பிரேக் ஆகுதா? இருங்க. கிருத்திகா A1C கிருத்திகா R. To produce a frictional charge என்ன செய்யணும்? What should we do? friction moment செய்யணும் சார். வெரி குட். ரெண்டு சர்ஃபேஸையும் தேய்க்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சது சார். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ் ஓடுமா நிக்குமா? ஸ்டேபிளா இருக்கும் சார், ஓடாது. So they are called static charges, ரைட்டா? எஸ் சார். எனவே நிலையான மின்னூட்டங்கள். அந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் பத்தி படிக்கிறதுனால இதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். புரியுதா? புரியும் சார். அந்த நிலையான மின்னூட்டங்களை படிக்கிறதுனால இதுக்கு பேர் நிலை மின்னியல். அவ்வளவுதான். இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னையா இருக்கு? ஒண்ணுமே இல்லையா. புரியுதா? எஸ் சார். சரி, இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் எங்க பிற்பாடு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கணும், அப்பதான் பாடம் புரியுதுன்னு நான் சொல்றேன். இந்த சார்ஜஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னா, இப்ப நாம ஒரு ஆட்டம், ஏதோ ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கோம். நமக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்டம் அயனை எடுத்துக்கோமே, இரும்பு எடுத்துக்கோம். எல்லாத்துலயும் இது காமன். நான் சொல்றது சும்மா இரும்பு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்? இரும்போட அட்டாமிக் நம்பர் 26. சரியா? நீங்க எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு சில ஆப்ஜெக்ட், ஒரு சில எலிமெண்ட்டுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பர்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பாடம் படிக்கிறது வசதியா இருக்கும். இப்ப அயன் எடுத்துக்கோம். அயனுக்கு 26 56. இது என்ன சார்? புரிஞ்சுக்கணும்.
இந்த எக்ஸ்ங்கிறது அந்த எலிமெண்டோட பேரு, இந்த இஜெட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது மாஸ் நம்பர். இது அந்த தனிமத்தின் அறிவியல் குறியீடு. இது அணு எண், இது நிறை எண். ரைட்டா? அப்போ Fe அயன், இரும்பு. இரும்பு அணு எண் அட்டாமிக் நம்பர் 26. அது எப்படி சார்? in every iron atom, ஒவ்வொரு அணுவின் இரும்பு அணுவின் உட்கருவுக்குள்ளேயும் 26 புரோட்டான்கள். 26 என்பது பிளஸ். இப்ப இந்த நிறையன்ல 26 போக 56ல 26 போக மீதி என்னது 30. This 30 is nothing but neutron. 30 நியூட்ரான்கள் தான் மாஸ் நம்பர். ஏன்னா ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்ப இந்த அட்டாமிக் நம்பர் 26னா அதுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 26. ஒவ்வொரு புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ். மாஸ் நம்பர் ரிமைனிங் என்னது? அந்த அந்த அட்டாமிக் நம்பர் போக மீதி உள்ளது என்னது? நியூட்ரான். நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ்? சார்ஜ் இல்ல, நியூட்ரல். அது நடுநிலைமை தன்மை உடையது. அதற்கு எந்த மின்னூட்டமும் கிடையாது. அப்போ இந்த நியூக்ளியஸ், இது உட்கரு, அணுக்கரு, நியூக்ளியஸ். இதை சுத்தி என்ன சார் இருக்கும்? எலக்ட்ரான்கள் சுற்றும். இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், 2 எலக்ட்ரான்கள். 26. ஏன்னா அட்டாமிக் நம்பரை சொல்லிடலாம். இந்த அட்டாமிக் நம்பர்ல இருந்து, அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் அட்டாமிக் நம்பரு. ஆனா எல்லா ஸ்டேபிள் ஆட்டத்திலையும், எல்லா நிலையான அணுவிலையும் எவ்வளவு புரோட்டான் இருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 26 எலக்ட்ரான்கள். 26 எலக்ட்ரான்கள். 26 எலக்ட்ரான்கள்ல 2 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட், 8 எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட். 8 எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட். ரெண்டு 3 4 5 6 7. ரைட்டா? 18 electrons are in third orbit. 18 இருக்கலாம். 2m². இதெல்லாம் சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கணும், சொல்லி கொடுக்க தேவையில்லை. 2m² ஃபார்முலா போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா 1 1², அப்ப 2 × 1 2. ரெண்டாவது ஆர்பிட்னா 2² போட்டீங்கன்னா 2² 4, 2 × 4 8. அதான் ரெண்டாவது ஆர்பிட். மூணாவது ஆர்பிட்னா 3 3² 9, 2 × 9 18. அப்ப 18 இருக்கணும். இருக்கு சார்? இருக்காது சார். ஏன்னா அயன் இருக்க வேண்டிய ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸே 26. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்பிட் கே ஆர்பிட்ல 2 இருக்குது, இருக்கலாம், இருக்குது. எல் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட்ல 8 இருக்கலாம், இருக்குது. அப்ப 2 8 10 ஆயிடுச்சு. 26ல 10 போச்சுன்னா மீதி எத்தனை? 16. ஆனா இங்க தேர்ட் ஆர்பிட் எத்தனை இருக்கலாம்? 18 கேஎல் எம். எம்ல 18 இருக்கலாம். ஆனா அயனை பொறுத்தவரை 16 தான் இருக்கும். மீதி 2 வேக்கண்ட். 2 எலக்ட்ரான் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டிய 2 எலக்ட்ரான் இருக்காது. அது பேர வேக்கன்சி, வெற்றிடம், வேக்கண்ட். ஒவ்வொரு அயன் ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் இது மாதிரி தான். ஒவ்வொரு அயன் ஆட்டத்தோட அப்ப இரும்போட சர்ஃபேஸ்ல ஒரு இரும்பு துண்டை எடுத்து, அல்ல இரும்பு தண்டை எடுத்து, ராணாட்டார் முறுக்கு கம்பிகள் எடுத்துக்கோங்க. எடுத்து கையில சர்ரு சர்ரு தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்க உள்ளங்கையும் அந்த ராணாட்டார் முறுக்கு கம்பியோட அப்பர் சர்ஃபேஸ்ல இருக்கிற அயன் ஆட்டமும் உராயுது. உராயும் போது உங்க கையில உள்ள ஆட்டத்துல உள்ள எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த அயன்ல உள்ள அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில தானே இன்ட்ராக்ஷன் நடக்குது. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன். மின்காந்த இடைவினை. மின்காந்த இடைவினை. அவ்வளவுதான். இதனால பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கு சார். அது யாரோ மைக்க மியூட் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லைன்னா இந்த நாய்ஸ் இங்க வரவே வராது. சரியா? இங்க பக்கத்துல யாருமே இல்லாம தனி அறையில நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூல் லேப்ல இருந்து. ஸோ இங்க எந்த சவுண்டும் கிடையாது. யாரா ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணியிருப்பாங்க, அங்க சவுண்ட் இருந்தா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரும். ப்ளீஸ் எவ்ரிபடி செக் யுவர் மைக். சுஜித் தான் சார் ஆன்ல வச்சிருக்கான். சுஜித் உடனே தயவு செய்து மைக்கை மியூட் பண்ணுங்க. எஸ் ரைட். பாருங்க, இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டராக்ஷன் சொல்றோம். இதனாலதான் அந்த சார்ஜஸ் ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு சர்ஃபேஸுக்கு ஜம்ப் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் ஃப்ரிக்ஷனல் சார்ஜஸ், ஃப்ரிக்ஷன் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை முத எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, மாலஸ்ன்னு ஒரு சயின்டிஸ்ட் தான். அப்ப அவர் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் பிலாசபர்ஸ். ஏன்னா அந்த காலத்துல சயின்டிஸ்ட் தனியா யாரும் கிடையாது. ஆல் ஆர் கால்டு பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்லுவோம். சயின்டிஸ்ட கூட அரிஸ்டாட்டில் ஒரு பிலாசபர் தான் சொல்லுவோம். பிற்பாடுதான் அவரை வந்து நாம சயின்டிஸ்ட்ங்கிற இதுக்குள்ள கொண்டு வந்தோம். அப்பெல்லாம் பிலாசபி, சயின்ஸ் ஆல்சோ பிலாசபி தான் ஒரு காலத்துல. அவர் காலத்திலே கண்டுபிடிச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆம்பர் அப்படின்னு ஒரு பொருள். ஆம்பர் ஒன்று ஒரு மரப்பிசின், ரெசின் இன் வுட், மரப்பிசின் இல்ல. இப்பெல்லாம் நீ மரத்தையே பார்த்தது இல்லை, அப்புறம் எங்க மரப்பிசினை பார்ப்பேன்? யார் வீட்டுல முருங்கை, யாருக்காவது வீடு இருந்து வீட்டுல வந்து காம்பவுண்ட் வாலோட வீடு, அது இண்டிவிஜுவல் ஹவுஸ், அதான் முக்கியம். பிளாட்ல இருக்கிறவனுக்கு துர்பாக்கியசாலியவன், அவன் மரமே பார்க்க முடியாது. தனி வீடு இருந்து அந்த வீட்டுல மரம் இருந்து, அது முருங்கை மரம் இருந்திருந்தா, முருங்கை மரம் இருந்தா 30 நாளும் ஃப்ரீயாவே சாப்பிடலாம். ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் முருங்கை இலை, ஒரு நாள் முருங்கைச்சாறு, ஞான உணவை வாரி வழங்குகிற மரம் தான் முருங்கை மரம். நம்ம எல்லாம் இழந்துட்டோம். முருங்கை மரத்துல பிசின் வடிஞ்சிருக்கும் தண்டுகள்ல. அடிஞ்ச தண்டு அப்படியே ஸ்ட்ராங்கா காஞ்சி இறுகிட்டு இருக்கும். மைக்கை அன்மியூட் பண்ணிடுங்க. நான் பாடம் நடத்துற ஃப்ளோர் இருக்கனால யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறேன். மாரிசன் சார் செக் பண்ண சொல்லிட்டேன்னா அவர் யாரும் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு இங்கே ரிமார்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்றவங்க அர்த்தம். அவங்க தான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ மைக் ஆன்ல இருந்தா கூட ஆஃப் பண்ணிக்கோங்க. பெர்மனண்டா உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் கூப்பிடும் போது மட்டும் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. நான் கூப்பிடும் போது அன்மியூட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆனா என்ன நடக்குது, எப்பவும் ஓப்பன் பண்ணி வச்சிடுறீங்க. நான் தினேஷ் சொல்லு கணேஷ் சொல்லலாம் மட்டும் சத்தமில்லாம இருக்கும். அப்படியே நான் கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டா கூட, சார் சத்தம் சரியாவே கேட்கல சார், நான் கேள்வி கேட்க மட்டும் சொல்லுவான், கட்டாகி வருது சார். அதுதான் ஆம்பர். ஒரு காலத்துல நான் பயன்படுத்தின ஒரு பொருள், மரப்பிசி ஆம்பர். அந்த காலத்துல அப்பெல்லாம் பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ் எல்லாம் கிடையாது இல்ல. நான் சொல்றது பிசி, பிஃபோர் காமன் ஏராக்கு முன்னாடி இல்ல. அப்போ அந்த மர பிசின, அந்த ஆம்பரை கம்பளி உள், ஏன்னா அப்பெல்லாம் குளிர் பிரதேசங்கள்ல கம்பளி ஆட்டுத்தோல்ல இருந்து இப்ப செஞ்சு போட்டுப்பாங்கல்ல. ஏன்னா சயின்ஸுங்கிறது எப்படி உருவாகும்னா, லோக்கலி அவைலபிள் மெட்டீரியலை வச்சுதான் செஞ்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்குதான் நம்ம என்ன நினைச்சாலும் ப்ரோட்டோடைப் மாடலை உருவாக்கலாம், 3D டைமென்ஷன் உருவாக்கிட்டு நம்ம உடனே ஒரு மெஷினே உருவாக்கிட்டு போயிடணும். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை. நல்ல லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல், அவங்க அன்றாட வாழ்க்கை எதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அதை யூஸ் பண்ணி பண்ணிட்டு போயிட்டு. அப்படிதான் ஆம்பர். when amper is rubbed with fur or wool, ஆம்பர் என்கிற மரப்பிசின, அது கட்டியா இருக்கும், காஞ்சி போன மரப்பிசின் கட்டியா இருக்கும். அதையும் கம்பளியையும் தேய்க்கிறாங்க. ஆம்பரையும் ஆம்பர், இது ஒரு கம்பளி, உள்ளார் கம்பளி. ஆம்பர், இது கம்பளி. இந்த ஆம்பர் தண்டை கம்பிளியில் தேய்க்கிறோம். கர கர கரன்னு தேய்க்கிறாங்க. தேய்ச்சா என்ன சார் ஆகுது அப்படின்னா, கம்பளி அணுக்களிலிருந்து
ஒவ்வொரு கம்பளி அணுக்களிலும் இருக்கிற வெளிச்சுற்றில் இருக்கிற எலக்ட்ரான்கள் கம்பளியிலிருந்து இடம்பெயர்ந்து இந்த ஆம்பர் தண்டு முழுவதும் தேங்குது. அதாவது கம்பளியின் பரப்பிலிருந்து எலக்ட்ரான்கள் ஆம்பர் பரப்பிற்கு மாறுகின்றன. பாருங்க, தேய்க்கிறதுக்கு முன்னாடியும் ஆம்பர்ல அணுக்கள் இருந்தது, ஆனா மின்னூட்டங்கள் கிடையாது. ஆட்டம்ஸ் இருக்கு, ஆனா சார்ஜஸ் இல்ல. ஏன்னா எவ்ரி ஆட்டம் இஸ் இன் நியூட்ரல் ஸ்டேட். ஏன்? எவ்வளவு நியூக்ளியஸ்க்குள்ள எவ்வளவு புரோட்டான் இருக்கும், அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியே இருக்கும். அப்ப எத்தனை பிளஸ்ஸோ அத்தனை மைனஸ், ரெண்டையும் கூட்டினா 0. அதான் நியூட்ரல். தேய்க்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஃபிரிக்ஷன். கம்பளி அதே மாதிரி தான், நியூட்ரல். ஆட்டம்ஸ் இருக்கு, சார்ஜஸ் இருக்கு, ஆனா நியூட்ரல். கேட்கிறதுனால அந்த நியூட்ரல் நல்லிஃபை ஆகிட்டு, நியூட்ரல் மிஸ் ஆகிட்டு, கேட்கறதுனால இதுல இந்த கம்பளியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க தாவுது? ஆம்பர் சர்ஃபேஸுக்கு தாவுது. ஆம்பர் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுது. This is called frictional charge. அது என்ன சார்ஜ் வருது? எலக்ட்ரான்ஸ் இங்க வருது. அப்போ இதுக்கு பேரு நெகட்டிவ்லி சார்ஜ், எதிர் மின்னூட்டமாக்கல். பிற்பாடு கண்ணாடி எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், கண்ணாடி கிளாஸ், இது ஒரு கிளாஸ் ராட். கண்ணாடி தண்டு, கிளாஸ் ராட், கண்ணாடி தண்டு. இது ஒரு பட்டு துணி, சில்க் சர்ஃபேஸ். பட்டு சேலை இருக்குல்ல, அந்த பட்டு. இந்த கண்ணாடி தண்டையும் இந்த பட்டு துணியில போய் தேய்க்கும் போது, when a glass rod rubbed with silk surface, கிளாஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்கள் எல்லாம் எங்க போயிடுது? சில்க்குக்கு வந்துருது. அப்ப கிளாஸ் ராடுல ஒவ்வொரு ஆட்டமும் மைனஸ் மிஸ் பண்ணிட்டா அதெல்லாம் நேர் மின்னூட்டம் பெற்ற ராடா மாதிரி. ஏன் சார்? மைனஸ் மிஸ் பண்ணுது இல்ல, மைனஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு இல்ல. அப்ப ஒவ்வொரு ஆட்டமும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல போய் எலக்ட்ரான்ஸ் மிஸ் பண்ணிடுது இல்ல. அப்ப எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சிருது இல்ல. அப்ப இது பிளஸ் தானே ஜாஸ்தியா இருக்கும், மைனஸ் குறைஞ்சதுனால பிளஸ் கூட இருக்குல்ல. அதனால இதுக்கு பாசிட்டிவ்லி எலக்ட்ரிஃபிகேஷன் அல்லது பாசிட்டிவ்லி சார்ஜ். பாசிட்டிவ்லி சார்ஜ், நேர் மின்னேற்றம், நேர் மின்னூட்டமாக்கல் அல்லது நேர் மின்னேற்றம். பாருங்க, ஆம்பரை கம்பளியில தேய்ச்சா, when amper rod is rubbed with fur, fur loses electron and amper gain electron, so amper is negatively charged. When a glass rod rubbed with silk, glass rod loses electron, silk gain electron, so glass rod is positively charged. கவனிங்க, ஆம்பர் தண்டை கம்பளியில தேய்ச்சா கம்பளி எலக்ட்ரான்களை இழக்கிறது, அதனால ஆம்பர் எலக்ட்ரான்களை பெறுகிறது. எனவே அது எதிர்மின்னூட்டமாக்கல். கண்ணாடி தண்டை பட்டுல தேய்ச்சா கண்ணாடி தண்டு எலக்ட்ரான்கள் இழக்கிறது, பட்டு எலக்ட்ரான்கள் ஏற்கிறது. கண்ணாடி எலக்ட்ரான் இழப்பதால் கண்ணாடிக்கு பிளஸ் மைனஸ் இழந்ததுனால பாசிட்டிவ். அப்போ அது நேர் மின்னேற்றம். அவ்வளவு. இப்போ இப்படி பண்ண இந்த ஆம்பரை, அந்த எதிர்மின்னூட்டம் பெற்ற ஆம்பரை ஒரு நூல்ல கட்டி தொங்க விடுறீங்க. நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடிய இன்னொரு நூல்ல கட்டி தொங்க விடுறீங்க. பக்கத்துல ரெண்டையும் கொண்டு வந்தா
Ampere attracted towards glass and the glass attracted towards ampere. ஏன் அப்படி ஆச்சு? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா opposite charges attract each other. Opposite charges attract each other. Opposite charges attract each other. சரி, இப்போ இந்த ஆம்பர் ராட் இங்க தொங்குது. இன்னொரு அதே மாதிரி செஞ்ச ஒரு ஆம்பர் ராட் இங்க தொங்க விடுறோம். இத ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வந்தா இது இந்த பக்கம் விலகி போகும், இது இந்த பக்கம் விலகி போகும். இன்னொரு கிளாஸ் ராட் இங்க தொங்க விடுறீங்க. இது ரெண்டையும் பக்கத்துல கொண்டு வந்தா இது இந்த பக்கம் விலகிக்கும், இந்த பக்கம் விலகிக்கும். ஏன்? லைக் சார்ஜஸ் ரிப்பல் each other. ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று விலக்கும், எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும். அவ்வளவுதான். ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று விலக்கும், எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும். எஸ். கௌஷிகா A1C. கௌஷிகா A1C. சார் சொல்லுங்கம்மா, இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் புரிஞ்சதா? புரிஞ்சது சார். Glass, when we rub a glass rod with silk, what happen? கிளாஸ் ராட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து சில்க்குக்கு போயிடும் சார். So glass rod is loose electrons, sir. Loose electrons. So it is called what type of electrification? So glass or electrons silk போயிடுது. So glass க்கு என்ன சார்ஜ் இருக்குது? அப்போ என்ன சார்ஜ் வந்துருது? Positive charge, sir. So this is called positive electrification, right? Positive electrification. இதே இது what happened to amber and wool? What happened to amber and fur or wool? அந்த ஃபர்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து இதுக்கு போய்டும் சார், ஆம்பருக்கு. So amber is electrified. What type of electrification? Negative. Very good, very good, very good, very good. என்ன பேர் மறந்துட்டேன். கிருத்திகா இல்லையா? இல்ல சார், கௌசிகா சார். கௌசிகா, very good கௌசிகா. well done. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார். நான் பாராட்டேன்னு சொல்லுங்க, ரைட்டா? உங்களுக்கு நான் பாராட்டி இருக்கிறேன், அது அம்மாட்ட சொல்லி நீங்க பெருமையை பட்டுக்கலாம். நீங்க அழகா சொன்னீங்க ஆன்சரை. வெரி குட், வெரி குட், வெரி குட் கௌசிகா.